உதவி பண்றேன்னு ஓவர் சீன் போட்ட பிரபாஸ், பங்கமாக கலாய்த்த அமிதாப் பச்சன். என்ன நடந்தது? பிரபாஸ் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கல்கி 2898 ஏடி திரைப்படத்தின் ப்ரமோஷன் தற்போதுதான் சூடு பிடித்துள்ளது. இதுவரை அந்த படத்துக்காக நடிகர் பிரபாஸ் மட்டுமே போராடி கொண்டிருந்த நிலையில் நேற்று மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோன் மற்றும் ராணா டகுபதி உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை பெரிய அளவில் நடத்தினர். நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள நடிகை தீபிகா படுகோன் இந்த ஆண்டு முழுவதும் கல்கி படத்துக்காக எந்த ஒரு ப்ரமோஷன் செய்யாத நிலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நடிகை அமலா பாலை போல தீபிகா படுகோனே கர்ப்ப வயிற்றுடன் படத்தின் ப்ரமோஷனில் பங்கேற்றதை மற்ற நடிகர்களும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் தீபிகா படுகோனை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். மேலும் அந்த நிகழ்ச்சியில் அமிதாப் பச்சனிடம் நடிகர் பிரபாஸ் பல்பு வாங்கிய காட்சிகளும் ரசிகர்களை சிரிப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதுவரை கல்கி படத்திற்கு கிடைக்காத ப்ரமோஷன் நேற்று நடைபெற்ற மும்பை நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவில் கிடைத்துள்ளது. படத்திற்கான அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமிதாப் பச்சன் மற்றும் கமலஹாசன் இருவரும் கலந்து கொண்டது ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது. சமீபத்தில் மும்பையில் நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையின் படத்துக்காக அமிதாப் பச்சனுடன் சந்தித்த புகைப்படங்கள் ட்ரெண்ட் ஆனதை போல நேற்று நடைபெற்ற அமிதாப் பச்சன் மற்றும் கமலஹாசன் சந்திப்பும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கை திருமணம் செய்து கொண்ட பிரபல பாலிவுட் நடிகர் தீபிகா படுகோன் கர்ப்பமான நிலையில் உள்ள நிறைமாத வயிற்றுடன் நேற்று நடைபெற்ற கல்கி 2898 ஏடி படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்றது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கருப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு தீபிகா படுகோன் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தாய்மை குறித்து அவர் பேசிய பேச்சுகள் அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. நடிகை தீபிகா படுகோன் மேடையில் இருந்து கீழே இறங்கும் போது ரொம்பவே கனிவுடனும் அக்கறையுடனும் அவரை கை தாங்கலாக பிடித்து இறக்கிவிட பார்த்தார்கள். அப்பொழுது 82 வயதாகும் அமிதாப் பச்சன் ஓடி வந்து பிரபாஸை பின்னாடி இருந்து பிடித்துக் கொண்டதும் தீபிகா படுகோன், பிரபாஸ் மட்டுமின்றி அங்கிருந்த அனைவரும் சிரித்துவிட்டனர். தீபிகாக்கே இறங்கி நடக்க தெரியும் பாஸ் என்றும் ஓவர் சீன் வேண்டாம் என அமிதாப் பச்சனை என்னமா கலாய்த்து விட்டார் என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். பிரபாஸ் ரசிகர்கள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி முழுவதும் சக நடிகர்களுக்கு, சீரியல் நடிகர்களுக்கும் நடிகர் பிரபாஸ் கொடுத்த முக்கியத்துவத்தை மற்றும் மதிப்பையும் மற்ற நடிகர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கமலஹாசன் அருகே தீபிகா படுகோனை நிற்க வைத்ததும் கமல் மற்றும் அமிதாப் பச்சனுக்கு முன்னுரிமை அளித்ததையும் பாராட்டி வருகின்றனர். பிரபாஸின் கல்கி திரைப்படம் இந்தி பெல்ட்டில் மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்தும் நேரத்தில் பார்க்கப்படுகிறது. ஏஜிஎஸ் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் நடித்து வரும் முன்னணி நடிகர்களின் சம்பளம் விவரங்கள் குறித்த தகவல்கள் கசிந்துள்ளன. நடிகர் விஜயின் கோட் படத்தில் 80s ரசிகர்களின் ஃபேவரட் ஹீரோவான மோகன் மற்றும் 90s ரசிகர்களின் ஃபேவரட் ஹீரோக்களான பிரசாந்த் மற்றும் பிரபுதேவா இணைந்து நடித்துள்ளனர். அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் வெளியீட்டான கதாபாத்திரத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு உருவாக்கி இருப்பதாகவும் நடிகர் விஜய் அனைவருக்கும் சரியான அளவில் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டும் என்கின்ற கண்டிஷனையும் முதலிலேயே போட்டுவிட்டார் என்றும், இந்நிலையில் பிரசாந்த், பிரபுதேவா மற்றும் மோகன் உள்ளிட்ட பிரபலங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் குறித்த தகவல்கள் சினிமா வட்டாரங்களில் பரவி வருகின்றனர். கோட் திரைப்படம் இந்த ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.